தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/4/2025 செவ்வாய்க்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 8:22 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. ஒரு பாட்டு 6 முகத்துக்கும் விளக்கம் சொல்லி அருமையான அந்த திருப்புகள். முருகனுக்கு 6 முகம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவனுக்கு 100 முகம் இருக்கு. அவன் எங்க பார்த்தாலும் எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ஒவ்வொரு முகம் இருக்குங்கிறதுக்கு சிங்காரவேலன் திருப்புகள்னு ஒரு பாடல். புண்ணியத்தை நமக்களிக்க வந்த முகம் ஒன்று, பொருள் வளத்தை பெருக்குதற்கு நின்ற முகம் ஒன்று, வன்முறையை மாற்றுவதற்கு வாய்த்த முகம் ஒன்று, வாழ்க்கையினை சீராக்கி பார்க்கும் முகம் ஒன்று, மண்ணுலகை காப்பதற்கு மறந்த முகம் ஒன்று, மக்களது சிக்கல் தீர வந்த முகம் ஒன்று, செங்கோட்டு வேலவனாய் நின்ற முகம் ஒன்று, திருப்புகளில் அருணகிரி கண்ட முகம் ஒன்று. செங்கோட்டு வேலவனாய் நின்ற முகம் ஒன்று, திருப்புகளில் அருணகிரி கண்ட முகம் ஒன்று, தங்கரதம் ஏறி வந்து அருளும் முகம் ஒன்று, தமிழ் வளர்த்த ஔவையினை பார்த்த முகம் ஒன்று. எண்ணி அடங்காது உனது புகழனைத்தும் சொன்னோம். இந்த முருகனுடைய புகழனைத்தும் சொல்றான். ஏறுமையில் மீதமர்ந்து நாளும் அருள் தருவாயின்னு ஒரு அழகான பதியம் உண்டு. பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும். செவ்வாய் என்றால் வெறுவாய் என்று நினைக்கக்கூடாது, வருவாய் என்று நினைக்க வேண்டுமாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு செந்தில் வேலனை நாம் வழிபட்டால் வருவாயும் பெருகும், வளர்ச்சியும் கூடும். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்ற கருத்தை தெரிவித்து இணைந்து ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள் இந்த நாள். இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்று ஈடேறப் போகின்றன. ராசியிலேயே சூரியன். அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் குருபார்க்க கோடி நன்மை என்பதனாலே லாபம் 2 மடங்காக உயரும். கணிசமான தொகை கைகளிலே புரளும். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். நல்லவர்களின் தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. லாபம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை வழிபாட்டையும் நீங்கள் கலந்து கொண்டுதான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எதிர்பாராத விதத்திலே வரலாம். என்ன இருந்தாலும் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே கொஞ்சம் மனக்கவலை அதிகரிக்கும், பணக்கவலையும் அதிகரிக்கும். ஆடம்பர சிந்தனைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்களா என்றால் இருக்க மாட்டார்கள். அவர்களாலும் உங்களுக்கு சில வருத்தங்களை சந்திக்க நேரிடும். இல்லத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அமைதி குறைவதற்கான வழி இன்றைக்கு உண்டு. எனவே நீங்கள் எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்யலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 11 குரு இருக்கிறாரே, வருமானம் திருப்திகரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு 2 மடங்காக வரும். இந்த நாள் யோசித்து செலவழிக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சப்தமஸ்தானத்திலே சனி சஞ்சரிக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாமல் போகலாம். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளாலும் பிரச்சனை, பிறராலும் பிரச்சனை என்ற நிலை மாறும். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. இன்னும் சில நாட்களிலே கேது மாற்றமடைய போகின்றார். அதுவரை ஜென்ம கேதுவாக இருப்பவர் மன அமைதியை கெடுக்கத்தான் செய்வார். சிறு சிறு தொல்லைகள் நட்பை பகையாக்கி கொடுப்பார். அதே நேரத்திலே பண தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே போகும். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று யோசித்து செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இந்த ராககேது மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைக்கலாம்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். உடல் நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளால் ஏற்படும் நெருக்கடியை சமாளிக்க எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு தொகை கரங்களிலே வந்து புரளும். என்ன இருந்தாலும் சூரிய பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியாழனுடைய பார்வை இருக்கிறது. வெற்றி கொடி பிடிக்கக்கூடிய நாள். நீங்கள் எதை தொட்டாலும் இந்த வெற்றியாக முடியும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் இருப்பதனாலே உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரலாம். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைப்பது ஒன்று. அதே நேரத்திலே அயல்நாட்டில் பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். லாபஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே சூரியன். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இன்று வேலை கிடைக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் சம்பளம் தரக்கூடிய வேலையாகவும் வரலாம். அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலங்கள் உண்டு. கல்விக்காக எடுத்த முயற்சி, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பூமி யோகம் உண்டு. வாங்கல் கொடுக்கல்களும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நேற்று அரைகுறையாக நின்ற காரியங்கள் இன்று முழுமையாக முடிவடையும். தாய் வழி ஆதரவு உண்டு. அதே நேரத்தில் 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும். இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் 2ல் இருப்பதனாலே ஆடை ஆபரண பொருட்கள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதாவது உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். ஆதரவு கரம் நீட்ட மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பு உயரும். வீடு வாங்குவது கட்டுவது பற்றி சிந்திப்பீர்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். விரைவில் ராககேதுக்களின் பேச்சு நிகழவிருக்கின்றது. 26ஆம் தேதி 26/4/2025 அன்றைக்கு ராககேதுக்களின் பேச்சு நிகழவிருக்கிறது. அப்பொழுது ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். கேது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். இந்த பாம்பு கிரகங்கள் பயிற்சி உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.